சூர்யாவின் இரும்பு கை மாயாவி படத்தோட அப்டேட் கொடுத்துருக்காரு ஒரு முக்கிய நடிகர். இதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 7 வருடத்தில் ஒரு முக்கிய மோஸ்ட் வாண்டட் இயக்குனர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களே சொல்லலாம். கிட்டத்தட்ட 2017 மாநகரம் அப்படின்ற ஒரு படம் மூலியமாக அறிமுகமான லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அப்புறம் கைதி அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த கைதி படம் மூலியமாக தான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு அங்கீகாரம் பெற்று லோகேஷ் கனகராஜ் எல்லாரும் திகழ்ந்தது நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் எல்சியூ அப்படின்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முக்கிய இயக்குனராக மாறி அப்புறம் லியோ, விக்ரம் அப்படி நிறைய படங்கள் பண்ணி ஒரு மோஸ்ட் வாண்டட் இயக்குனர் அப்படின்னு சொன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களே சொல்லலாம். ஆனால் அந்த டைம்ல இருந்தே சூர்யா வச்சு ஒரு படம் இயக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக பேசியிருந்த டாக்குன்னு பார்க்க முடிஞ்சது. அதில் அந்த பேரும் வச்சு இரும்பு கை மாயாவி இந்த படத்தை இயக்குறாரு, அதாவது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்ற தகவல் அப்பத்திலிருந்தே சொல்லப்படுறது பார்க்க முடிஞ்சது. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் நடக்காமே அப்படி இருந்த நேரத்தில் அப்புறம் விக்ரம் அப்படின்ற படம் மூலியமா ரோலெக்ஸ் அப்படின்ற ஒரு கேமியோ பண்ணிட்டு போகும்போது தான் ஓகே லோகேஷ் கனகராஜ் படத்தில் சூர்யா அவர்கள் நடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த முக்கிய ரோல் ரோலெக்ஸ் அப்படின்ற ஒரு ரோல் மூலியமா ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவே மாறிச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த சின்ன ரோலில் அவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே ஃபுல் ஃப்ளெட்ஜாக லோகேஷ் இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில் அதிகமாக கூடிச்சுன்னே சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த இரும்பு கை மாயாவி படத்தை எப்போ இயக்குவீங்கன்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில் எதிர்பார்த்துட்டே இருந்த நேரத்தில் இப்போ ஒரு ப்ரொமோஷனில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அந்த படத்தை பற்றி சில அப்டேட் கொடுத்தது தான் இப்போ ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதில் என்ன சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட லோகேஷ் கனகராஜ் அவர்களும் ஆர்ஜே பாலாஜி அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லோகேஷ் என்கிட்ட ஸ்டோரி சொல்லியிருக்காரு, அதாவது இரும்பு கை மாயாவி படத்தோடைய ஸ்டோரி என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல ஸ்டோரி, பயங்கரமான ஒரு ஸ்டோரி அப்படின்றதும் அதே மாதிரி என்னுடைய ரோல் ஒரு முக்கியமான ரோலாக கொடுத்துருக்காரு. அதுலேயே முன்னாடியே லோகேஷ் என்கிட்ட சொல்லிட்டாரு, இதில் நீங்கள் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறீங்க, அதுவும் சூர்யா சாரோட நீங்கள் ஒரு ரோல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் அவர் எனக்கு முன்னாடியே என்கிட்ட கன்வே பண்ணிட்டாரு அப்படின்றதையும் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்போ இந்த படம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கூடிட்டே இருக்கிற நேரத்தில் கூட இப்போ அதே ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இப்போ அந்த இரும்பு கை மாயாவி படத்தில் நடிக்கலாம் அப்படி இருந்த ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இப்போ ஆர்ஜே பாலாஜி அவர்களே சூர்யா வச்சு 45 இயக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பையும் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இப்படியாக இரும்பு கை மாயாவி படத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்பதையும் அதே மாதிரி இந்த படத்தை குறித்து உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படியாக இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.